பல வருடங்கள் கழித்து நிம்மதியாக பகலில் உறங்கினான் சர்வா. பிறகு எழுந்து அமர்ந்தவன், பீட்சா சாப்பிட்டா நல்லா இருக்கும் இல்ல என்று யோசனை செய்து அதை ஆர்டர் செய்தான். பீட்சா வந்தவுடன் டெலிவரி பாயை பார்த்தவன் தன் பழைய நிலையை எண்ணி லேசாக சிரித்தான். 500 ரூபாயை எடுத்து அந்த டெலிவரி பாயிடம் கொடுத்தான். சார், பில் அமௌண்ட் 400 தான் என்று அவன் கூற, மீதிய டிப்ஸா வச்சுக்கோங்க பிரதர் என்று கூறி சிரித்துவிட்டு உள்ளே சென்றான் சர்வா. அந்த பீட்சா பாக்ஸை அலுங்காமல் குலுங்காமல் எடுத்து வந்த சர்வா வெகுநேரம் திறக்காமல் அதையே பார்த்து கொண்டிருந்தான். ஆசிரமத்தில் வளர்ந்தபோது தேவைக்கு உணவு கிடைப்பது கூட பெரிய விஷயமாக இருந்தது. ஆனால் இன்று ஆசைப்பட்டது போல சாப்பிட முடிகிறது. இனிமே நாம எப்பவுமே இப்படிதான் இருக்கணும். யாரும் நமக்காக நமக்கு பிடிச்சதை செய்ய மாட்டாங்க, நாம தான் செஞ்சுக்கணும் என்று தனக்குத்தானே சொன்னவன் திருப்தியாக அந்த பீட்சாவை உண்டு முடித்துவிட்டு ஈவினிங் ஒரு ஒயிட் ஷர்ட், பிளாக் பேண்ட் அணிந்தவன் கண்ணாடியில் ஒருமுறை தன்னை பார்த்துவிட்டு விக்ரமன் அனுப்பியிருந்த அட்ரஸுக்கு கிளம்பினான். அதிகபட்சம் நடந்து சென்றே பழகியவனுக்கு இன்று கால் டாக்ஸியில் செல்வது கூட வித்தியாசமாக தெரிந்தது. அந்த இடத்திற்கு வந்ததும் ஹோட்டல் விஸ்தாராவின் பிரம்மாண்டத்தில் ஒரு நொடி ஆடிப்போனான். அவசியம் இங்க போய் கரிகாலனை மீட் பண்ணியே ஆகணுமா என்று மீண்டும் அதே சந்தேகம் வந்தது. பிறகு பண்ணித்தான் ஆகணும், அப்பா ஆசைப்பட்டபடி டைகர் ஆகிடணும் என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டவன் உள்ளே நுழைய பார்க்க, நில்லு, யார் நீ என்று செக்யூரிட்டி தடுத்தார். உள்ள போறேன், ஏன் கேக்குறீங்க? நீ எல்லாம் இங்க வரக்கூடாது, இங்கிருந்து போ, இது பெரிய பெரிய ஆளுக வர இடம் என்று சர்வாவின் உடையை பார்த்து எரிச்சலுடன் சொன்னார். அதில் கடுப்பான சர்வா, என்ன சொல்றீங்க, எதுக்காக என்ன உள்ள விட மாட்டீங்க என்று மீண்டும் கேட்டான். என்ன நீ, அதான் சொல்றல, தேவையில்லாம இங்க நின்னு சீன் போடாம கிளம்பி போ, பெரிய பெரிய ஆளுங்க வர நேரம், உன்னை பார்த்தா தேவையில்லாம எனக்கு தான் பிரச்சனை என்று அவனை விரட்டுவதிலேயே குறியாக இருந்தார். நீங்க என்ன 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்திருப்பீங்களா? உடனே என்ன பத்தி எல்லாமே தெரிஞ்ச மாதிரி என்ன வெளியே போன்னு சொல்றீங்க. நான் இங்க முக்கியமான ஒருத்தரை மீட் பண்றதுக்காக வந்திருக்கேன், உள்ள போய் ஆகணும் என்று சர்வா பொறுமையுடன் கூற, இது என்ன உன் அப்பம் கட்டின ஹோட்டல்னு நினைச்சியா உடனே உள்ள வந்து பார்த்துட்டு போறதுக்கு? உன்னை பார்த்தாலே தெரியுது நீ ஒரு லோ கிளாஸ் பையன்னு. உன்னெல்லாம் உள்ள விட்டுட்டு என் வேலைக்கு ஆப்பு வச்சுக்க முடியாது, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, இல்ல அவ்வளவுதான் என்று அவர் பேசிக்கொண்டே போக சர்வாவிற்கு ரத்தம் கொதித்தது. தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டவன் விக்ரமனுக்கு போன் செய்தான். என்ன டைகர், ஹோட்டலுக்கு வந்துட்டியா என்று அவர் கேட்க, வந்துட்டேன், ஆனா இந்த செக்யூரிட்டி என்ன உள்ள விட மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க எந்த டேபிள் புக் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் சொல்ல முடியுமா என்று சர்வா கேட்க, டேபிளா, இந்த ஹோட்டலே என்னோடதுதான் சர்வா, நீ முதல்ல உள்ள போ, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்று அவர் கூற, இல்ல அங்கிள், இந்த செக்யூரிட்டி ரொம்ப ஓவரா பேசுறாரு, நான் உள்ள வந்தா அவருக்கு வேலை போயிடுமா என்று சர்வா கூறி முடிக்க, வாட், யார் அப்படி சொன்னது? நீ 2 நிமிஷம் வெயிட் பண்ணு சர்வா, நான் என்னன்னு பாக்குறேன் என்று வேகமாக சொன்னார் விக்ரமன். இட்ஸ் ஓகே அங்கிள், நீங்க வாங்க, நான் வெயிட் பண்றேன் என்று கூறிய சர்வா போனை கட் செய்துவிட்டு மீண்டும் செக்யூரிட்டியை பார்த்தான். இந்த மாதிரி டிராமாலாம் நான் நிறைய பார்த்திருக்கேன், இதுக்கெல்லாம் நான் ஏமாற மாட்டேன் என்று அவர் கூற, சர்வா பதில் சொல்லாமல் அமைதியாக கை கட்டிக்கொண்டு விக்ரமனுக்காக காத்திருந்தான். இது வேலைக்கு ஆகாது என்று அந்த செக்யூரிட்டி மற்ற செக்யூரிட்டிகளை பார்க்க அனைவரும் சேர்ந்து சர்வாவை வெளியில் இழுத்து தள்ள தயாராகினர். அப்போது, ஏய் இங்க பாரு வைஷு, உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் நின்னுகிட்டு இருக்கான் என்று ஒரு குரல் கேட்க பின்னால் திரும்பி பார்த்தான் சர்வா. வைஷ்ணவி, ஆகாஷ் மற்றும் சில ஃப்ரெண்ட்ஸ் கூட்டம் அங்கே வந்து நின்றது. ஏய், அவன் என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லாதேன்னு எத்தனை தடவை சொல்றது, இன்னொரு டைம் அப்படி சொன்ன அவ்வளவுதான், என் இமேஜே போயிடும் போல என்று ஏதோ சர்வாவால் தான் அசிங்கப்பட்டது போல வெகுவாய் முகத்தை சுளித்துக் கொண்டாள் வைஷ்ணவி. ஆமா, என்ன பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னா உனக்கு அசிங்கமா தான் இருக்கும், ஏன்னா நான் எப்பவும் ஒரே மாதிரி உண்மையா இருக்கிறவன், ஆனா நீ அப்படி இல்லையே, காசு இருக்கிறவனை எல்லாம் பாய் ஃப்ரெண்டா மாத்திப்ப, நீ எல்லாம் அசிங்கப்படலாம், தப்பில்ல என்று சர்வா சற்று அசராமல் பதில் கூற வைஷ்ணவி அவமானத்தில் பல்லை கடித்தாள். அது சரி, நீ இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஹோட்டல்ல வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்க போல, யாரும் உள்ள விடலையோ என்று ஆகாஷ் கேலியாக கேட்டான். விக்ரமன் சார் என்ன வர சொன்னாரு, அதான் வந்தேன் என்று ஒற்றை வரியில் பதில் கூறினான் சர்வா. அதை கேட்டு மீண்டும் சிரித்த ஆகாஷ், ஹே வைஷு, உனக்கு விஷயம் தெரியாதுல்ல, இந்த சர்வாவோட அப்பா விக்ரமன் சாரோட முன்னாள் டிரைவரா, சோ எனக்கு தெரிஞ்சு சார் அந்த வேலையை எனக்கு கொடுங்க சார்னு கெஞ்சி கேட்கத்தான் இவன் இப்ப இங்க வந்திருப்பான்னு நினைக்கிறேன்
என்று ஆகாஷ் சொல்ல அது ஏதோ பெரிய காமெடி என நினைத்து அந்த கூட்டமே சிரித்தது. அப்போது அந்த சிரிப்பொலியை கிழித்துக் கொண்டு ஒரு பிளாக் கலர் ஆடி கார் சீறி பாய்ந்து அங்கு வந்து நின்றது. அனைவரது பார்வையும் காரின் பக்கம் திரும்பியது. காரிலிருந்து மிடுக்காக விக்ரமன் இறங்கியதும், இங்க என்ன நடக்குது என்று கேட்க அவருக்கு சல்யூட் அடித்த செக்யூரிட்டி, சார் இந்த பையன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், என்ன சொன்னாலும் போக மாட்டான், ஒரு நிமிஷம் சார், இவனை இப்பவே வெளியே விரட்டிடுறேன் என்று சர்வாவின் சட்டை மீது மீண்டும் கை வைத்து தள்ள முயற்சித்தார். ஏய், யார பத்தி என்ன பேசிக்கிட்டு இருக்க என்று விக்ரமன் கண்கள் சிவக்க கத்தியவர் கோபமாக செக்யூரிட்டியை முறைத்தார். ஐயோ சார், நான் எதுவும் பண்ணல, இவன்தான் என்று மீண்டும் ஏதோ சொல்ல வர, ஷட் அப், முதல்ல அவர் மேலிருந்து கையை எடு என்று அவர் கொடுத்த அதட்டலில் அந்த ஹோட்டலே ஒரு நொடி அதிர்ந்து நின்றது. ஆகாஷ், வைஷ்ணவி எல்லோரும் பயந்து 2 அடி பின்னால் நகர்ந்து நின்றனர். செக்யூரிட்டியின் கால்கள் நடுங்க ஆரம்பித்தது. முதல்ல யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு மரியாதையா பேசு, அவர் என்னோட கெஸ்ட், இப்படித்தான் அவரை ட்ரீட் பண்ணுவியா? இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க வேலை பார்க்க கூடாது, அவுட், போ வெளியே, என் கண்ணு முன்னாடி வந்த உன்னை கொன்னுடுவேன் என்று விக்ரமன் கோபமாக கத்த அனைவரும் நடப்பதை நம்ப முடியாத அதிர்ச்சியோடு பார்த்தனர். வேகமாக ஓடி வந்த மேனேஜர், சாரி சார், நான் பாத்துக்கிறேன் என்று விக்ரமனிடம் பணிவாக சொன்னவர், வெல்கம் டு அ ஹோட்டல் சார், ப்ளீஸ் கம் என்று சர்வாவை மரியாதையுடன் இன்வைட் செய்தார். சாரி சர்வா, இவனால உன் மூட் ஸ்பாயில் ஆகியிருக்கும், அவன் பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்று சர்வாவிடம் விக்ரமன் கவலையுடன் சொல்ல, இட்ஸ் ஓகே அங்கிள், இதெல்லாம் நான் நிறைய பார்த்திருக்கேன், இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, பாவம், பார்த்தா புள்ளக்குட்டிக்காரர் மாதிரி தெரியுது, இந்த ஆளை வேலையிலிருந்து விரட்டிடாதீங்க, மன்னிச்சிடலாம் என்று அமைதியாக சொன்னான் சர்வா. அதை கேட்ட செக்யூரிட்டி கண்கள் கலங்கி சர்வாவை பார்த்து சல்யூட் அடித்தார். சரி வா, நாம உள்ள போலாம் என்று அவனை தட்டி கொடுத்து அவனோடு சேர்ந்து விக்ரமன் நடக்க ஆரம்பிக்க, என்னடா நடக்குதுங்க, இவனுக்கு இவ்வளோ மரியாதையா என்பது போல வைஷ்ணவி, ஆகாஷ் கூட்டம் பேய் அறைந்தது போல் நின்று கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் அந்த ஹோட்டலில் இருக்கும் லக்ஸூரியஸான அறைக்கு வந்து சேர்ந்தனர் இருவரும். ஏற்கனவே அங்கு காத்துக் கொண்டிருந்த மேனேஜர் இருவரையும் மரியாதையாக வெல்கம் செய்தார். பின், குட் ஈவினிங் சார், என்ன சாப்பிட்றீங்க, உங்களுக்கு என்ன கொண்டு வரட்டும் என்று பணிவோடு ஆர்டர் கேட்டார். நம்ம கிட்ட இருக்கிற எல்லா இம்போர்ட்டட் ட்ரிங்க்ஸையும் கொண்டு வாங்க என்று விக்ரமன் சொல்ல மேனேஜர் ஆச்சரியத்துடன் பார்த்தார். காரணம், அதில் சில சரக்கின் விலை லட்சங்களுக்கும் மேல். எஸ், இன்னைக்கு என்னோட ரொம்ப ஸ்பெஷலான கெஸ்ட் இங்க வந்திருக்காங்க, அதனால எல்லாமே கொண்டு வாங்க, எல்லாமே இங்க இருக்கணும் என்று மீண்டும் விக்ரமன் அழுத்தி கூற, ஓகே சார், 5 மினிட்ஸ் என்று வேகமாக அந்த மேனேஜர் அங்கிருந்து சென்றார். அடுத்த சில நிமிடங்களில் பிரைவேட் லிஃப்ட் ஓபன் ஆக கழுத்தில் கிட்டத்தட்ட 20 பவுண்ட் செயின், கையில் கோல்ட் வாட்ச், சுறா டாட்டூஸ், வாயில் சுருட்டு என 50 வயதிலும் கட்டு மஸ்தாக இருக்கும் கேங்ஸ்டர் கரிகாலன் தன் பாடிகார்ட்ஸுடன் உள்ளே வந்தார். அவரை பார்த்து விக்ரமன் எழுந்து கட்டி அணைக்க சர்வா முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் அமர்ந்தபடியே அவரை பார்த்து கொண்டிருந்தான். இதுவரை போஸ்டர்கள், கிரைம் நியூஸ் ரீல்களில் மட்டுமே பார்த்திருந்த கரிகாலன் அதற்கு கொஞ்சமும் கம்பீரமும் குறையாமல் அவன் முன்னால் இருந்த சோஃபாவில் அமர்ந்தார். அவர் கையசைக்க பாடிகார்ட்ஸ் வெளியேறினர். அந்த பிரைவேட் ஸ்வீட் ரூமில் 3 மட்டுமே இப்போது அமர்ந்திருந்தனர். சுருட்டை இழுத்து புகையை விட்ட கரிகாலனின் கண்கள் சர்வாவை ஆழமாக பார்த்து அலசியது. சர்வாவும் இமைக்காமல் கரிகாலனையே பார்த்து கொண்டிருந்தான். பின் சுருட்டை அணைத்த கரிகாலன் விக்ரமனிடம், நீ சொன்ன அந்த ஸ்பெஷல் பர்சன் இந்த பொடியந்தானா என்று நக்கலாக கேட்க விக்ரமன் சீரியஸ் ஆனார். கரிகாலா, 18 வருஷத்துக்கு முன்னாடி ஹவுஸ் ஆஃப் டைகர்ங்கிற பேரை கேட்டாலே எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. காரணம், டைகர் ராஜன். ஏழைங்களுக்கு ராஜன் மேலே இருந்த மரியாதையும் அதிகாரத்துல இருக்கிறவங்களுக்கு ராஜன் மேலே இருந்த பயமும் அவரை இந்த மாஃபியா வேர்ல்டுக்குள்ள ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆக்குச்சு. அண்ட் he ruled this mafia world. அது உனக்கே நல்லா தெரியும் என்று உணர்ச்சி பொங்க சொல்ல அதை ஆமாம் என்று தலையசைத்து ஆமோதித்தார் கரிகாலன். ஆனா ராஜன் இறந்ததுக்கு அப்புறம் இங்க எல்லாருக்கும் பயம் விட்டு போச்சு. சரியான லீடர் இல்லாம அண்டர்வேர்ல்டுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை. இந்த ஹவுஸ் ஆஃப் டைகர்ஸை அடியோட காலி பண்ண வெளியே நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்மள மாதிரி உண்மையான ராஜன் விசுவாசிகள் இப்ப நிறைய பேர் இல்ல என்று விக்ரமன் சொல்ல சொல்ல சர்வா தன் அப்பாவை பற்றியும்
கரிகாலனை பற்றியும் தெரிந்து கொண்டான். மாத்தணும் கரிகாலா, பழையபடி எல்லாத்தையும் மாத்தணும், இவன் மாத்துவான் என்றார். உடனே கரிகாலன் சந்தேகத்தோடு, இவனா? எப்படி? யார் இவன் என்று கேட்க, உனக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிறது சாதாரண பொடியன் இல்ல கரிகாலா, டைகர், பேரு சர்வா, நம்ம ராஜனோட ஒரே பையன். அவன் அப்பா விட்டு போன எல்லாத்தையும் திருப்பி எடுக்கிறதுக்காக வந்திருக்கான். எஸ், the tiger has come back. இவனை பத்தி நம்ம அண்டர்வேர்ல்ட்ல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலான்னு இங்க கூட்டிட்டு வந்தேன் என்று அறிமுகம் செய்து வைத்த நேரம் அவர் சொன்னது போல அனைத்து சரக்குகளும் வரிசையாக அங்கு அடுக்கப்பட்டது. கரிகாலன் சர்வாவை சில நொடிகள் கண்ணிமைக்காமல் பார்த்தார். பின் தன்னிலைக்கு வந்தவர் அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு, இத்தனை வருஷமா ஒரு இடம் விடாம தேடியும் கிடைக்காத உங்க டைகர் இப்ப எப்படி கிடைச்சான்? இவ்வளவு நாள் எங்க இருந்தா, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா என்று கேட்டார். அதெல்லாம் ஒரு பெரிய கதை. ஒரு வழியா எங்க டைகர் எங்க கிட்ட வந்து சேர்ந்தாச்சு. இனிமே டைகர் தான் எல்லாமே. நம்ம அண்டர்வேர்ல்ட்ல எல்லாத்தையும் மாத்தணும். டைகருக்கு கீழே எல்லாமே இருக்கிற மாதிரி செட் பண்ணணும். அதுதான் அடுத்த வேலை என்று விக்ரமன் பேசிக்கொண்டே போக அதை கேட்டு சிரித்த கரிகாலன், ரொம்ப வேகமா முடிவெடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களோட ஆர்வம் எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா வந்தவுடனே டைகர் ஆகணும்னா எப்படி? அதுக்குன்னு சில தகுதி வேணும்ல. அது இருக்கா இவங்கிட்ட? இப்ப கூட பாரு, இவ்வளோ நேரம் நம்ம 2 பேரும் தான் பேசிக்கிட்டு இருக்கோம். இவன் வாயை திறந்து பேசாம வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இவனை நம்பி அவ்வளோ பெரிய பொறுப்பை எப்படி கொடுக்க முடியும்? அதான் நான் வேண்டான்னு சொல்றேன் என்று நம்பிக்கை இல்லாமல் தலையாட்டிய கரிகாலன், எனக்கு இது சரியா வரும்னு தோணல என்று பட்டென கூறிவிட்டார். நோ, டைகர் கிட்ட இப்படியெல்லாம் பேசக்கூடாது கரிகாலன், பார்த்து பேசு, இல்லனா விளைவுகள் மோசமாயிருக்கும் என்று விக்ரமன் உடனே கூற, இங்க பாரு, இப்ப கூட அவனுக்காக நீதான் ரோசப்பட்டு பேசிக்கிட்டு இருக்க. அவன் எதுவும் பேசலையே. ராஜனோட பிளட்டா இருந்திருந்தா இந்நேரம் நான் பேசினதுக்கு என் பல்லு எகிரி இருக்கும் என்று மீண்டும் சர்வாவை ஆழமாக பார்த்தார் கரிகாலன். அது சர்வாவின் தன்மானத்தை சீண்டியது. அவன் கண்களில் சட்டென கோபம் தெரித்தது. ஆனாலும் தன்னை கண்ட்ரோல் செய்து கொண்டவன், இங்க பாருங்க, வெறும் பஞ்ச் டயலாக் பேசுறவன் மட்டும் ஹீரோ கிடையாது. நீங்க நிறைய சினிமா பார்த்து கெட்டு போயிருக்கீங்க. அதான் என்ன பார்த்தா உங்களால டைகர்னு நம்ப முடியல. எப்ப எதை செய்யணும், யார்கிட்ட என்ன பேசணும்னு எனக்கு தெரியும். நான் தான் டைகர். என்னுடைய இடத்தை திரும்ப எடுக்கிறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கேன். அதை எப்படி எடுக்கணும்னு எனக்கு தெரியும் என்று அழுத்தமாக கூறினான் சர்வா. அவனது தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கவனித்த கரிகாலன் எழுந்து நின்றார். அப்போ நீதான் டைகர், கரெக்டா என்று கிளாஸை கையில் எடுத்தபடி அவனை பார்த்து கேட்க, ஆமாம் என்பது போல சர்வா தலையாட்ட, இங்க பாரு, நீன்னு இல்ல, இந்த பட்டத்தை தேடி யார் வந்திருந்தாலும் நான் இதைத்தான் பேசியிருப்பேன். இவ்வளவு வருஷம் நீ எங்க இருந்தேன்னு தெரியல. திடீர்னு ஒரு நாள் நான் தான் உங்க டைகர், திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் பின்னாடி எங்களால வந்துட முடியாது. அதுக்கு நீ தகுதியான ஆளான்னு நாங்க தெரிஞ்சுக்கணும். நீதான் அதை நிரூபிக்கணும் என்று கரிகாலன் சொன்னதும் அவர் தன்னிடம் ஏதோ எதிர்பார்க்கிறார் என்பதை சர்வா புரிந்து கொண்டான். சரி, நான் என்ன பண்ணணும் என்று பேச்சை வளர்க்காமல் நேருக்கு நேர் கேட்டான். தட்ஸ் மை டைகர் என்று விக்ரமன் பெருமையாக அவனை பார்க்க, உன்னை பத்தி ஆல்ரெடி விக்ரமன் நிறைய பெருமை பேசிட்டான். ஆனா என்னாலதான் உன்னை டைகர்னு அக்செப்ட் பண்ணிக்க முடியல. சோ உனக்கு ஒரு சேலஞ்ச் கொடுக்கலான்னு இருக்கேன் என்று கரிகாலன் சொன்னதும் விக்ரமன் திகைத்தார். நாம 2 பேரும் ஒரு ஃபைட் வச்சுக்கலாம். நீ தோத்து போயிட்டா குடுக்கிற பணத்தை வாங்கிட்டு இதோட இங்கிருந்து போயிடணும். திரும்ப வரவே கூடாது. ஒருவேளை ஜெயிச்சா நீ என்ன சொன்னாலும் கேட்க நான் தயார் என்று தெளிவாக கூறினார். சர்வா சில நொடிகள் யோசித்தான். விக்ரமனுக்கு இது எதுவும் சரியாக படவில்லை. சர்வாவை மட்டுமே பார்த்து கொண்டிருக்க அவனும் சிறிய புன்னகையோடு, எப்ப சண்டை போட போறோம் என்று கேட்டான். சர்வாவின் தைரியத்தைக் கண்டு கரிகாலன் முகத்தில் ஒரு மர்ம சிரிப்பு தோன்றியது. கையில் இருந்த ஸ்காட்ச் விஸ்கியை முழுவதுமாக குடித்து முடித்த கரிகாலன், எப்போ எங்கன்னு தானே தெரிஞ்சுக்கணும், இப்பவே சொல்றேன், ஆனா அப்புறம் பயந்து ஓடிடக்கூடாது என்றதும் சர்வாவோ கொஞ்சம் கூட அசராமல் எழுந்து நின்று நேருக்கு நேராக கரிகாலனை பார்த்து கம்பீரமாக புன்னகை செய்தான். கரிகாலனின் திட்டம் என்ன? சர்வாவால் கரிகாலனை வீழ்த்த முடியுமா? தான் ராஜனின் பையன்தான் என நிரூபிப்பானா? தொடர்ந்து கேளுங்கள். டைகர் ரிட்டர்ன்ஸ் only on Pocket FM.
லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.